ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் பேசுறது கேட்குதா? என்னடா இப்படி கேட்குறேன்னு விசித்திரமாக பார்க்குறீங்களா? நான் பேசுகிறது இந்த உலகத்திலேயே உங்களுக்கு மட்டும்தாங்க கேட்கும். ஏன்னா எனக்கு வாய் பேச வராது. ஊர் பாஷையில் சொல்லணுன்னா ஊமை. ஸ்வேதா, என் பேர் ஸ்வேதா, ஸ்வேதா விஸ்வநாதன். 5 வயசு இருக்கும். அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு வாய் பேச வராதுன்னு. எல்லாருக்கும் வீடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வீட்டை விட ரொம்ப பிடிச்ச இடம் லைப்ரரி. ஏன்னா என்ன மாதிரியே எல்லாரும் அமைதியாக இருக்கிற ஒரே இடம் இதுதான். இங்கே புக்ஸ் படிக்க ஆரம்பித்தா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. புக்ஸுக்கு அடுத்தபடியாக எனக்கு பிடிச்ச விஷயம் திவ்யா. சின்ன வயசுலேருந்தே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எனக்கு எப்பயாச்சும் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவளை வீட்டுக்கு கூப்பிடுவேன். திவ்யா நிறைய பேசுவாள். அவளோட இருந்தால் I just feel like heaven. திவ்யாக்கு செஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் அவளோட விளையாடுறதுன்னா இஷ்டம். என்னோட குறைய பார்க்காம என் கூட உண்மையாக பழகிற ஒரே ஃப்ரெண்ட் அவள் தான். ஆனால் சம்டைம்ஸ் அவள் அறியாமலே அவள் கூட என்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு காரணமாயிடுவா. 1 செகண்ட். எனக்கும் இவ்வளோ மாதிரியே ஃபோன் பேசணும், பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும்னு ஆசை தான். ஆனால் அது எப்படி முடியும்? இம்பாசிபிள் இல்லை? எல்லார மாதிரியே எனக்கும் ஒரு காதல் கதை இருந்துச்சு. ஆனால் அதோட முடிவு எல்லார மாதிரியும் இல்லை. கொஞ்சம் வித்தியாசமா. என்ன விஷயம்? ஏதோ பார்க்கணும்னு சொல்லியிருந்த? என்னது இது? ரோஸ் எல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நீ வாய் பேச முடியாத பொண்ணு அப்படிங்கிறனால தான் உன் மேலே இவ்வளோ அன்பு வச்சேன். அதை இப்படி தப்பாக புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், லைஃப் வித் யூ இஸ் இம்பாசிபிள். சாரி ஸ்வேதா. காதல், நட்பு எல்லாத்துலேயுமே என் குறை நிறைய விளையாடிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்தால் யாருக்குமே தெரியாமல் தனியாக அழுவேன். இது எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கலாம். ஆனால் இதை விட கொடுமையான இன்னொரு விஷயம் இருக்கு. இது நடையா, இது நடையா. டேய், அதுவே ஊமை பண்ற. அதை ஏன்டா கிண்டல் பண்ற? ஊமை போனா அது? இதெல்லாம் சொல்றது இல்லையாடா முன்னாடியே? பசங்க பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் என் விஷயத்தில் அது கூட சராசரியாக இருக்காது.
என்னை கிண்டல் அடித்தா கூட பொறுத்துக்கலாம். ஆனால் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. சாரிங்க, உங்களுக்கு வாய் பேச வராதுன்னு தெரியாமல். சிம்பதி. என் மேலே யாராவது அனுதாபப்பட்டா என்னால் தாங்கவே முடியாது. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். ஐ ஹேட் சிம்பதி. எங்கள் தெருவில் என் பேரை தெரிஞ்சவங்கள விட என் குறைய தெரிஞ்சவங்க தான் அதிகம். அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன்ப்பா. இந்த வக்கீல் ராஜகோபால் வீடு எங்கண்ணா இருக்கு? அதான்ப்பா அந்த ஊம் பொண்ணு வீடு இருக்குல்ல, அதுக்கு மேல் போர்ஷனில். ஊமைங்கிறது என்ன, என்னோட ஐடென்டிட்டியா? எனக்குன்னு ஒரு அழகான பேர் இருக்கே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு வகையில் நான் ஊமைங்கிறது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. நான் என்னை ஏன் ஊமையாக படித்தேன்னு கடவுள்கிட்ட முறையிட்டனா, இல்லை எனக்கு பேச்சு கொடுன்னு ஏதாவது வரம் கேட்டனா? நான் கேட்குறதெல்லாம் ஒன்னே ஒன்று தானே. வை கான் தீஸ் பீப்புள் ட்ரீட் மீ லைக் அ நார்மல் பர்சன்? உலகத்தில் யாராவது ஒருத்தர் கூட என்னை சராசரி பொண்ணா பார்க்கவே மாட்டாங்களா? ஏமா அறிவில எவனே நினச்சிட்டு என் வண்டியில் வந்து விடுற, என்ன நினச்சிட்டு இருக்க? டே மச்சி மச்சி, எங்கள் ஏரியா போன்றா ஊமடா. என்னது ஊமையா? ஊமையா தான் திட்டக்கூடாதா? கண்ணுக்காது மூக்கெல்லாம் நல்லா தானே இருக்கு, என்ன அப்புறம்? நீ பாட்டு என் வண்டியில் வந்துனா கோர்ட்டு கேஸ் யாரும் இல்லையுது, இதில் உனக்கு சப்போர்ட் வேற. ஊமனா திட்டக்கூடாதான். அவனுக்கு என்னோட குறை தெரியல, நான் பண்ண தப்பு மட்டும்தான் தெரிஞ்சது. அவன் என்னை எவ்வளோ திட்டினாலும் நான் சந்தோஷப்பட்டேன். முதல் தடவையா என்னையும் ஒருத்தன் சராசரி மனுஷியா பார்த்துருக்கான். 네 정말로 너만을 생각하며 지냈던 날들 하지만 너에 대한 마음이 커지면 커질수록 나는 더욱더 힘들어해야만 했어. 불안해 떨어야만 했어. 이제는 내 자신이 지쳐서 너를 볼 자신이 없어. 그래 비겁하게 너에게 등을 보이고 도망가려 하는 내 자신이 너무도 싫어. 하지만 나는 너무 늦게 알아버린 거야. 내가 너를 좋아한다는 걸 알았을 때. 하지만 그때 너무도 늦어버렸어. 모든 게 변해버렸어. 나는 너무도 초라했던 내가 너에게 말할 용기도 자신도